கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட உங்கள் ஆத்துமாவில் ஏதோ ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு வருத்தம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இப்படி இதன் வழியாய், இந்த வேதனையின் வழியாய் வந்தவர்தான் தாவீதும் கூட. முன்பு ஆலயத்தில் ஜனங்களோடு தேவனை மகிமைப்படுத்தினவர். ஆலயத்திற்கு கூட செல்ல முடியாதபடிக்கு அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்த தாவீது அவர் கதறுகிறார், மன்றாடுகிறார். மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுகிறார். தாவீதும் நீங்கள் கடந்து வந்த பாதையை கடந்து வந்தவர்தான். ஆனால் அவர் ஆத்தும வருத்தத்திற்கு அவர் இடம் கொடாதபடி தன் ஆத்துமாவோடு பேசுகிறார். கலக்கத்துக்கு இடம் கொடாதபடி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி, இன்றும் கூட உங்களை தேற்றுவார் இல்லாமல், ஆற்றுவார் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எனக்கு ஆறுதல் வார்த்தை கூட ஒருவரும் சொல்ல இல்லை என்று சொல்லுகிறீர்களா? சங்கீதம் 42:11 வாக்கியம் இதைத்தான் சொல்லுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று தாவீது தனக்குள்ளே தன் ஆத்துமாவோடு பேசிக்கொள்ளுகிறார். தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறார் தேவனுடைய ஒத்தாசையோடு. பிரியமான சகோதரியே, சகோதரனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஆத்தும வருத்தத்திலும் கலக்கத்திலும் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதபடி கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். உங்கள் ஆத்துமாவிடம் நீங்கள் பேசுங்கள். அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை ஆற்றுவார், அவர் உங்கள் காயங்களை கட்டுவார். மீண்டும் நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுவீர்கள், தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் இன்று தேவனை ஆராதிக்க முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க. இந்த பிரச்சனையை மாற்றி போட்டு உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிற தேவன், மான்கள் எப்படி நீரோடைய வாஞ்சிக்கிறதோ அதே போல் நீங்களும் வாஞ்சிக்கிறீர்களா? இந்த வாஞ்சை நிச்சயமாய் தேவன் தீர்த்து வைப்பார். சோர்ந்து போகாதபடி கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு இருந்து உங்களை நடத்தி செல்லுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக கடவர். ஆமேன். God bless you.